டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்தை யாராலும் ரத்து செய்ய முடியாது. காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் தவறான பிரச்சாரம் மூலம் மக்களை போராட தூண்டுவதாகவும் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி புகார். ஒடிஷாவின் அவல நிலைக்கு பிஜு ஜனதா தளம், பாஜக ஆகிய இரு கட்சிகளுமே காரணம். புவனேஸ்வரில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியிருப்பது அரசின் வலிமையை உணர்த்துகிறது. பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. INDA கூட்டணிக்கு அளிக்கும் வாக்கு ஜனநாயகத்தை வலுப்படுத்தி மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. மக்களவை தேர்தலில் இதுவரை 45 கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களித்துள்ளனர். தேர்தல் ஆணையம் தகவல். தஞ்சை, திருவாரூர், சிவகங்கை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல். காவிரி தொடர்பான கூட்டங்களில் பங்கேற்க அதிகாரிகள் தில்லி செல்வதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. தமிழக அரசு விளக்கம். இதய நோய், சர்க்கரை நோய் உள்ளிட்டவற்றிற்கான 41 மருந்துகளின் விலை குறைப்பு. மத்திய அரசு நடவடிக்கை. IPL கிரிக்கெட் தொடர். இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத், குஜராத் அணிகள் மோதல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்தை யாராலும் ரத்து செய்ய முடியாது என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அசம்கரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் தவறான பிரச்சாரம் மூலம் மக்களை போராட தூண்டுவதாக குற்றம் சாட்டினார். நாட்டிற்கு அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி இந்திய குடியுரிமை வழங்கும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மக்கள் அனைவரும் மத அடிப்படையிலான பிரிவினை காரணமாக கடும் பாதிப்புக்கு ஆளானவர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது அவர்கள் இந்தியாவில் நீண்ட காலமாக வசித்து வரும் நிலையில்தான் குடியுரிமை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். முன்னதாக ஜான்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காசியும் அயோத்தியும் வளர்ச்சி பணிகளுக்கு அடையாளமாக திகழ்வதாக கூறினார். மத்தியிலும் மாநிலத்திலும் வலுவான அரசுகள் இருந்தால் வளர்ச்சி பணிகள் எந்த அளவுக்கு நடைபெறும் என்பதை அயோத்தியில் காண முடியும் என்றார். பின்னர் பதோகியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர், உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொருள் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியினர் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு குண்டரை தான் வளர்த்து வருவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். சமாஜ்வாதியின் தோழமை கட்சியான திரிணாமுல் ஆளும் மேற்கு வங்கத்தில் ஒரு தரப்பினரை திருப்திப்படுத்தும் ஆபத்தான போக்கு நிலவுவதாக பிரதமர் கூறினார். ஒடிசா மாநிலத்தின் தற்போதைய மோசமான நிலைக்கு மாநிலத்திலும் மத்தியிலும் ஆளும் பிஜு ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளே காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாநிலத்தின் நவீன் பட்நாயக் 24 ஆண்டுகளாகவும் மத்தியில் பாஜக 10 ஆண்டுகளாகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஒடிசாவில் வேலைவாய்ப்பின்மை 41% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது வேதனையானது என்றார்.
நாட்டிலேயே மிக குறைந்த கூலிக்கு தொழிலாளர்கள் கிடைக்கும் ஒடிசா மாநிலத்தை பிஜு ஜனதா தளமும் பாஜகவும் தான் மோசமான நிலைக்கு தள்ளியிருப்பதாக கார்கே குறிப்பிட்டார். இம்மாநிலம் கனிம வளங்கள் நிறைந்ததாக உள்ள நிலையில் கடந்த 20 ஆண்டுகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பாஜக பிஜு ஜனதா தளம் கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள மோதலால் இம்மாநிலம்தான் பெரும் பாதிப்பை சந்தித்திருப்பதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி 500 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றியிருப்பது அரசின் வலிமையை உணர்த்துவதாக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியுள்ளார். பீகார் மாநிலம் சீதாமர்கில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம் என மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி ராமர் கோவில் விவகாரத்தில் மக்களை ஏமாற்றி வந்ததாகவும் குறிப்பிட்டார். வாக்கு வங்கி அரசியல் காரணமாகத்தான் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர்கள் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கவில்லை என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அவரது மகனை முதலமைச்சராக்குவதற்காகவே காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று காங்கிரஸ் கட்சி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினரின் நலனுக்கு எதிரான கட்சி என்றும் அமித்ஷா தெரிவித்தார். INDA கூட்டணிக்கு மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தி மக்களுக்கு அதிகாரம் அளிக்க உதவும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஒவ்வொரு வாக்கிற்கும் உள்ள வலிமையை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். உங்களது ஒவ்வொரு வாக்கும் தற்போது நிலவும் கொடுமையான பாகுபாடு மற்றும் அநீதியை அகற்றும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்தியில் தங்களது கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அரசு துறைகளில் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படுவதோடு ஏழை பெண்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் மாதம் 8500 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு தொடக்கத்தில் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் வேலைவாய்ப்பு வழங்குவதுடன் ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு மற்றும் உரிமைகளை பாதுகாப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் சாசனமும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க யார் சிறந்தவர்கள் என்பதை தேர்வு செய்யும் உரிமை பாதுகாக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறுவது உறுதி என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்கத்தில் 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வந்த பிரதமர் தற்போது 4 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் அது பற்றி பேசாதது ஏன் என்றார். இண்டி கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் பற்றி ராகுலும் கட்சியின் நிர்வாகிகளும் உரிய நேரத்தில் முடிவு செய்வார்கள் என்று குறிப்பிட்ட அவர் தங்களது பிரச்சாரத்தின் தொடக்கத்திலிருந்து மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் தேர்தலில் போட்டியிடுவதாக கூறி வருவதையும் சுட்டிக்காட்டினார். பணவீக்கம், வேலை வாய்ப்பின்மை, விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் பிரச்சனைகள் குறித்து பிரதமரும் பாஜக தலைவர்களும் எதுவும் பேசாதது ஏன் என்றும் வினவினார். இண்டே கூட்டணி கட்சிகள் ஒரு தரப்பினரை திருப்திப்படுத்தும் வகையிலேயே செயல்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளது பற்றிய கேள்விக்கு அவர் முதல் நாள் பேசுவதை மறுநாள் மாற்றி பேசுவதாக பதிலளித்தார். முன்னதாக ரேபரேலி தொகுதியில் தமது சகோதரர் ராகுல் காந்தியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பிரதமரை பொதுமக்கள் முன்னிலையில் பார்த்ததே இல்லை என்றார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது நடந்தே வந்து மக்களை சந்தித்ததை நினைவுபடுத்திய பிரியங்கா தற்போதைய பிரதமர் மேடையை விட்டு கீழே இறங்குவதில்லை என்றும் கூறினார். அரசியல் சாசனத்தை மாற்றி அமைக்கவும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யவும் தான் பாஜகவினர் 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு வருவதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் தில்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். லக்னோவில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவுடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜக மற்றும் RSSின் அடிப்படை எண்ணமாக உள்ளது என்றார். மேலும் தாம் மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும் என பாஜகவினர் கூறி வருவது பற்றி குறிப்பிட்ட கெஜ்ரிவால் வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலின் போது தாம் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டுமா அல்லது விடுதலையாக வேண்டுமா என்பதை தீர்மானிக்குமாறு தில்லி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் பேசுகையில் பாஜகவை பற்றி மக்கள் புரிந்து கொண்டு விட்டதாகவும் இனியும் அவர்கள் அக்கட்சியை ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார்.
மக்களவை தேர்தலில் இதுவரை நடந்து முடிந்த 4 கட்ட வாக்குப்பதிவில் சுமார் 45 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போதைய பொதுத் தேர்தலில் 4 கட்டங்களிலும் சேர்த்து 66.95% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக கூறியுள்ளது. அதிக அளவில் வாக்குப்பதிவு நடத்தியிருப்பது இந்திய வாக்காளர்கள் உலகிற்கு அளிக்கும் செய்தி என்று குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம், இனிவரும் 3 கட்ட தேர்தல்களிலும் மக்கள் அதிக அளவில் வாக்களிக்க வருமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. முந்தைய வாக்குப்பதிவுகளின் போது மேற்கொள்ளப்பட்டதை விட மேலும் அதிக விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், நட்சத்திரங்கள், பொதுமக்கள் மற்றும் தனியார் அமைப்புகள் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பலவீனம் மற்றும் தவறுகள் காரணமாகவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நமது பிடியை இந்தியா இழக்க நேரிட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் விஸ்வபந்து பாரத் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். இது தற்காலிகமாகத்தான் நம்மிடமிருந்து நழுவி சென்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்பகுதியை மீண்டும் நம் வசமாக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் இயற்றியிருப்பதோடு இந்த பகுதி வழியாக சீனா பெருவழித்தடத்தை அமைப்பது ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் இறையாண்மைக்கு உகந்தது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் சீனா இடையே 1963ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் சீனாவுக்கு வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டிய ஜெய்சங்கர், இந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் அல்லது இந்தியாவின் பிராந்திய உரிமைகளை சீனா மதித்து நடக்க வேண்டும் என்று இருப்பதையும் எடுத்துரைத்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஆபத்துதான். ஆபத்து பக்கத்துல தான் உன் தம்பி இருக்கான். எமன் கை கட்டுற தூரத்துல தான் உன் தம்பி இருக்கான். தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. மதுராந்தகம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பழமத்தூர் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்தில் இருந்து கிரானைட் கற்களை ஏற்றி வந்த லாரியின் பின்புறத்தில் திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி வந்த தனியார் சொகுசு பேருந்து மோதியது. தனியார் சொகுசு பேருந்தை பின்தொடர்ந்து வந்த அரசு பேருந்தும் தனியார் பேருந்தின் பின்னால் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த தொடர் விபத்தில் தனியார் சொகுசு பேருந்தில் பயணம் செய்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து படாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் எனவும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பான கூட்டங்களில் பங்கேற்க தில்லி செல்ல தமிழக அதிகாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரபல நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்திக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் அனைத்து கூட்டங்களிலும் தமிழ்நாடு அரசின் சார்பாக நீர்வளத்துறை அதிகாரிகள் நேரிலோ அல்லது காணொலி வாயிலாகவோ பங்கேற்று மாநிலத்தின் வாதங்களை வலுவாக முன்வைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் காவிரி நீர் மேலாண்மை கூட்டங்களிலும் தொடர்ந்து பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கினை பெறுவதற்கு தேவையான கருத்துக்கள் மற்றும் தக்க புள்ளி விவரங்களுடன் வலுவாக எடுத்துரைத்து வருவதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரியில் நடைபெற்ற காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் 94வது கூட்டத்திலும் தமிழக அதிகாரிகள் நேரில் பங்கேற்ற நிலையில் தில்லி செல்ல அதிகாரிகளுக்கு தடை என்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு இதுபோன்ற எத்தகைய உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை எனவும் அரசு விளக்கமளித்துள்ளது. பன்மாநில நதிநீர் பிரச்சினை தொடர்பான கூட்டங்களில்
தமிழக அரசு அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு மாநிலத்தின் உரிமைகளை நிலைநாட்ட தகுந்த வாதங்களை எடுத்துரைத்து வரும் நிலையில் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இதுபோன்ற திரித்து கூறுவது அந்த நாளிதழுக்கு உகந்தது அல்ல என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதய நோய், சர்க்கரை நோய், கல்லீரல் பாதிப்பு உள்ளிட்டவற்றிற்கான 41 மருந்துகளின் விலையை குறைத்து மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தேசிய மருந்து பொருள் விலை கட்டுப்பாட்டு ஆணையத்தின் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முடிவின்படி அத்தியாவசிய மருந்து பொருட்களின் விலை ஏழைகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய வகையில் இருப்பதை உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருந்து பொருட்களின் விலை குறைப்பு பற்றிய தகவலை மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் உடனடியாக தங்களது முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு தெரிவித்து விலை குறைப்பின் பலன் மக்களை சென்றடைய செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பான கூட்டங்களில் தமிழக அரசு அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் பங்கேற்பார்கள் என்ற மாநில அரசின் முடிவுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தில்லியில் நடைபெறும் காவிரி தொடர்பான கூட்டங்களில் தமிழக அதிகாரிகள் நேரில் சென்று பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நேரில் பங்கேற்கும் போதே தமிழக அதிகாரிகள் ஏமாற்றப்படும் சூழலில் ஆன்லைன் மூலம் பங்கேற்றால் மாநிலத்தின் உரிமை குரல் ஒலிக்குமா என டெல்டா விவசாயிகள் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்காக அரும்பணியாற்றிய தலைவர்களின் தியாகங்களை உணர்ந்து தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைய பாடுபடுமாறு கட்சி தொண்டர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய அளவில் கட்சியை வலிமைப்படுத்த காங்கிரஸ் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு தொண்டர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்களின் தியாகங்களை நினைத்து பார்த்து ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். காங்கிரஸ் ஆட்சிகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பேருந்துகளை பழுது பார்ப்பதில் உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மயிலாடுதுறை மாவட்டம் வடரங்கம் கிராமத்தை நோக்கி சென்ற நகர பேருந்தின் சக்கரம் சாலையில் கழன்று ஓடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் உயிர் தப்பியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். எனவே அரசு போக்குவரத்து கழகங்களில் 6 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ள பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகள் வாங்கவும், பழைய பேருந்துகளை முறையாக பராமரிக்க தேவையான உதிரி பாகங்கள் வாங்குவதற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யுமாறும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தனியார் பள்ளி மற்றும் தனியார் அறக்கட்டளை இணைந்து நடத்திய விண்வெளி கண்காட்சியை தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் பூமியில் இருந்து விண்வெளியை பார்க்கும் விதமாகவும், செவ்வாய் மற்றும் சந்திரன் நிலப்பரப்பில் இருந்து பூமியை பார்க்கும் விதமாகவும் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து தொலைநோக்கி மூலம் விண்வெளியில் உள்ள கோள்களை எவ்வாறு பார்ப்பது என்று செயல்முறை விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள இளையாம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த அதிகாரிகள் கல்லூரியின் பல இடங்களிலும் 2 வீடுகளிலும் சோதனையில் ஈடுபட்டனர். இதே கல்லூரி வளாகத்தில்தான் நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டத்தில் பதிவான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வைக்கப்பட்டிருப்பதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி பெல் ஆலையில் பெல் நிறுவனத்தின் பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்குநர் ஜெய்பிரகாஷ் ஸ்ரீவத்சவா புதிய CNC செங்குத்து துளையிடும் இயந்திரத்தை தொடங்கி வைத்தார். அப்போது நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெல் நிறுவனத்திற்கு வணிகத்தில் சவால்கள் மற்றும் போட்டிகளை வெல்ல தேவையான தொழில்நுட்ப திறன்கள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து கொதிகலன் உற்பத்தி மற்றும் பற்றிணைப்பு ஆராய்ச்சி கழகம் ஆகியவற்றின் சில பணிமனைகளை பார்வையிட்டார். மேலும் சந்திரயான் 3 விண்கலத்திற்கு பங்களித்த பணியாளர்கள் குழுவுடன் கலந்துரையாடினார்.
தென்மேற்கு ரயில்வே சார்பில் பல்வேறு கோடைக்கால சிறப்பு ரயில்களின் சேவைகளை நீட்டித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பெங்களூரு, மைசூர் ரயில் நிலையங்களில் இருந்து காரக்பூர், ஹவுரா, கவுஹாத்தி, மால்டா டவுன் மற்றும் முசாஃபர்பூர் ஆகிய ஊர்களுக்கான கோடைக்கால சிறப்பு ரயில்களின் சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து வாரம் இருமுறை சண்டிகருக்கு செல்லும் மதுரை சண்டிகர் அதிவிரைவு ரயிலுக்கான வண்டி எண் மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி மதுரையிலிருந்து 20493 என்ற எண்ணிலும், சண்டிகரிலிருந்து மதுரைக்கு 20494 என்ற எண்ணிலும் இன்று முதல் ரயில் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் உள்ள கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா இன்று கொடியேற்றத்தோடு கோலாகலமாக துவங்கியது. விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட கொடிமரம் முன்பு சீதேவி பூதேவி சமேத வியூக சுந்தரராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 19ஆம் தேதி கருட சேவையும், 24ஆம் தேதி தேரோட்டமும், 26ஆம் தேதி தசாவதார நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. கொடியேற்றத்தை முன்னிட்டு மதுரை மற்றும் புறநகர் பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்குடி பகுதியில் ரயில் பாதையில் நடைபெறும் பொறியியல் பராமரிப்பு பணிகள் காரணமாக ராமேஸ்வரத்திலிருந்து புவனேஸ்வர் செல்லும் விரைவு ரயில் மானாமதுரை, மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி வழியாக 19ஆம் தேதி மட்டும் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவாரூரில் இருந்து காரைக்குடி செல்லும் டெமு ரயில் பெரியகோட்டை காரைக்குடி இடையேயும், திருச்சியிலிருந்து காரைக்குடி செல்லும் ரயில் செட்டிநாடு காரைக்குடி இடையேயும் வரும் 19ஆம் தேதி மட்டும் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் 19ஆம் தேதி காரைக்குடியிலிருந்து திருச்சி புறப்படும் பயணிகள் ரயில் காரைக்குடிக்கு பதிலாக செட்டிநாடு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் 126வது மலர் கண்காட்சியில் 32,000 மலர்களை கொண்டு கூடுதலாக மலர் சிற்பங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் களை கட்டி வருகிறது. இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி 126வது மலர் கண்காட்சி தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக 1,20,000 மலர்களாலான டிஸ்னி வேர்ல்ட், 80,000 மலர்களாலான உதகை மலை ரயில், பூவிலிருந்து தேன் எடுக்கும் தேனி, பிரமிட், பூங்கொத்து உள்ளிட்ட வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வரும் நிலையில் கூடுதலாக 32,000 மலர்களை கொண்டு கிட்டார், காளான், தர்பூசணி, ஆக்டோபஸ் உள்ளிட்ட 5 வடிவங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. ஊட்டி ஃப்ளவர் ஷோக்கு வந்திருக்கேன். இந்த வாட்டி 126th ஃப்ளவர் ஷோ 11 டேஸ்க்கு போயிட்டு இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாட்டி டிஸ்னி லேண்ட் ப்ளஸ் டாய் ட்ரெயின் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. 11 டேஸ் போகிறதுனால இன்னும் வரப்போகிற டூரிஸ்ட்டுக்கெலாம் ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு ஆக்டோபஸ், வாட்டர்மெலான், கிட்டார் எல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஊட்டி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. டெய்லி மழை, நல்லா சில்னஸோட நல்லா இருக்குது. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து 5 டேஸாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ 10 டேஸாக எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு. டிஸ்னி வேர்ல்ட், மலை ரயில் மற்றும் அலங்கார வளைவுகளில் மேலும் 80,000 மலர்கள் கூடுதலாக பொருத்தப்பட உள்ளது. மேலும் மலர் கண்காட்சிக்காக பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் நுழைவு கட்டணமாக பெறப்பட்டு வந்த நிலையில் தற்போது பெரியவர்களுக்கான கட்டணம் 25 ரூபாய் குறைத்து 125 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன். உணவு ஆரோக்கியத்தின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 82 வயது மூதாட்டி பளு தூக்கி சாதனை படைத்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என வயதை கொண்டு பெண்ணின் 7 பருவங்களை குறிப்பிடுகிறது தமிழ் சமூகம். 7 பருவங்களிலும் ஒரு பெண் சந்திக்கும் சவால்கள் அவர்களை சாதனையாளர்களாக மாற்றிவிடுகின்றன. அந்த வகையில் திருப்பூரைச் சேர்ந்த 82 வயதான பாட்டி கிட்டம்மாள் ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடித்ததன் மூலம் இன்று இளைஞர்களுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்து வருகிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள். இவரது மகள் தேவி மற்றும் பேரன்கள் ரித்திக், ரோஹித் ஆகியோர் பல்லடத்தில் வசித்து வருகின்றனர்.
ரோஹித் மற்றும் ரித்திக் ஆகியோர் தேசிய அளவிலான பளு தூக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் வார இறுதி நாட்களில் பாட்டி கிட்டம்மாள் பல்லடத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு வரும்போது தனது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார். 2 பேரன்களின் உதவியால் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் பேரன்களோடு உடற்பயிற்சி கூடத்திற்கும் சென்றுள்ளார். அங்கு 25 நாட்கள் பளு தூக்கும் பயிற்சி மேற்கொண்டுள்ளார். பாட்டியின் ஆர்வத்தைக் கண்டு உடற்பயிற்சியாளர் சதீஷ் பாட்டியை கோவையில் கடந்த மே 1ஆம் தேதி இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளு தூக்கும் போட்டிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த போட்டியில் பெண்களுக்கான பளு தூக்கும் பிரிவில் பங்கேற்ற பாட்டி கிட்டம்மாள் 50 கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே 5ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். ஒரு நாள் எங்க பாட்டி நீங்க ஜெயிப்பீங்களா? நான் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் ஜம்மி அப்படின்னு கோயம்புத்தூர் கூட்டிட்டு போனாங்க. 47 கிலோ வெயிட் தூக்கணுங்க. அப்புறம் தூக்கி அதுல இதாகிட்டு 2வது என் பாட்டி இன்னொருக்க கூப்பிடுறாங்க வரேன்னு வாரம் ஜம்மி அப்படின்னுங்க. அப்புறம் போனேன் கவுண்டர் மலையும் போனாங்க. 50 கிலோ தூக்கணும் ஜம்மி தூக்கிட்டு பேரும் புகழும் பேரு சர்டிஃபிகேட் கட்டி இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சபரீஷ். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வண்ணம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரம் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கு தயார் நிலையில் உள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். கொடைக்கானலுக்கு பல்வேறு மாவட்டம், பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அதிலும் குறிப்பாக கோடை காலங்களில் இதமான காலநிலை மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை காண்பதற்காகவும் கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். ஆண்டுதோறும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வண்ணம் சுற்றுலாத்துறை சார்பாக கோடை விழாவும் தோட்டக்கலைத்துறை சார்பாக மலர் கண்காட்சியும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவானது மே 17ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெற உள்ளது. கோடை விழாவில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வண்ணம் ஒவ்வொரு நாளும் நாய் கண்காட்சி, மீன் பிடிக்கும் போட்டி, படகு போட்டி உள்ளிட்ட பல வகையான நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சியானது பிரைன் பூங்காவில் நடைபெற உள்ளது. பிரைன் பூங்காவில் தற்போது 6 மாதங்களுக்கு முன்னரே நடவு செய்யப்பட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வண்ண மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்க துவங்கியுள்ளன. டிடி தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் குஜராத் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி ஹைதராபாத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. போட்டி நடைபெறும் பகுதியில் மழை காரணமாக டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.